லார்ட். பிரியமான தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல நீங்க கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்களா? உத்தமர்களாக இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பார். இந்த நாட்கள்ல நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக நிற்கிறாராம். நீங்க உத்தமர்களாக இருக்கீங்களா? சரி, இப்போ உத்தமன் என்று சொன்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் இதுல வாசிக்கிறோம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். இந்த நாட்கள்ல நீங்க அநேக பெரிய காரியங்களை செய்திருக்கலாம், பெரிய பட்டணங்களை பிடித்திருக்கலாம், அநேக வீடுகள் பங்களா எல்லாம் நீங்க கட்டி இருக்கலாம். ஆனாலும் உங்க மனதை அடக்குகிறவர்களாக இருக்கீங்களா? ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் மனதை அடக்க வேண்டும். அப்படி மனதை அடக்குகிறவர்களுக்கு தேவன் துணையாக இருக்கிறார். இந்த நாட்கள்ல தாவீதை பற்றி நம்ம பார்க்கிறோம். தாவீது அநேக யுத்தங்களை செய்து பட்டணங்களை பிடித்தார், சீயோன் கோட்டையை பிடித்தார். ஆனாலும் பத்சேபாளுடைய விஷயத்தில் அவர் என்ன பண்ணார்? மனதை அடக்கவில்லை. அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் நீங்க மனதை அடக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் 2 பேரை பற்றி சாட்சி கூறுகிறார். ஒன்று, மோசேயை பற்றி சாட்சி கூறுகிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி தேவன் சாட்சி கூறுகிறார். அந்த மோசேயுக்கு தேவன் துணையாக நின்றார். எகிப்தியர் பார்வோனுடைய சேனை அவர்களை பின்தொடரும் போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாக அந்த மோசேயுக்கு துணையாக வந்து நின்றார். இந்த நாட்களில் நீங்க உத்தமர்களாக இருந்து மனதை அடக்கும் போது தேவன் உங்களுக்கு துணையாக வந்து நிற்பார். அடுத்ததாக யோபுவை பற்றி தேவன் சாட்சி கூறுகிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் என்று சொல்லி சாட்சி கூறுகிறார். அதுபோல இந்த நாட்கள்ல நீங்க உத்தமர்களாக இருக்க வேண்டும். யோபு தன் மனதை அடக்குகிறவனாக இருந்தான். தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணி மனதை அடக்குகிறவனாக இருந்தபடினால் தேவன் யோபுவை ஆசீர்வதித்தார். அதுபோல இந்த நாட்கள்ல நீங்க மனதை அடக்கி உத்தமர்களாக இருக்கும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. நம்ம 10 கட்டளைகளில நம்ம வாசிக்கிறோம், பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பிறனுக்குள்ள யாதொன்றும் என்று சொல்லும் போது அது பிறனுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் பிறருடைய புருஷராக கூட இருக்கலாம். இப்படி பிறருக்குள்ள யாதொன்றையும் நம்ம இச்சிக்க கூடாது. நம்முடைய மனதை நம்ம அடக்க வேண்டும். அப்படி நம் மனதை அடக்கி இருக்கும்போது தேவன் நமக்கு துணையாக நிற்பார். இந்த நாட்கள்ல யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல யோசுவாவோடு தேவன் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க தேவனுக்கு உத்தமர்களாக இருங்க. உங்க மனதை அடக்கி நீங்க பரிசுத்தமாக ஜீவிக்கும் போது தேவன் வந்து உங்களுக்கு துணையாக நிற்பார். நீங்க கலங்க வேண்டாம். தேவனுக்கு உண்மையாக இருங்க. தேவன் உங்க கூட இருப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார்.